பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ரொம்ப சந்தோஷமா வாடா இப்படி வாடா. என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப மறக்க முடியாது நல்லா இருந்து வாடா இப்படி. ஆமா நண்பா அப்படியே என்ன விஷயம் இருந்துச்சு? அது ஏன் நண்பா கேக்குற? இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நண்பா. அப்படியாடா? என்னத்தான் ஆச்சு சொல்றா. நீங்க பஸ்ல வந்துருந்தா நண்பா, ஒரு செம்ம ஃபிகரு என்னை பார்த்து என் கிட்ட வந்து மொபைல் எடுத்து என்னை சேர்த்து செல்ஃபி எடுத்துக்கணும்பா. எனக்கு நான் சந்தோஷமா போச்சுன்னா பஸ்ஸில் அத்தனை பேர் இருக்கும்போது விட்டு வந்து என்ன வந்து செல்ஃபி எடுத்தேன்னா பாடுறா, அவ்வளோ ஒரு சந்தோஷமா பண்றேன் நான் இன்னைக்கு. கத்தம் என் கிட்ட வந்து ஒரு பொண்ணு செல்ஃபி எடுத்துட்டு போகுதுன்னா நான் அப்படி எவ்வளோ பெரிய ஆனாடகனா இருப்பேன். நீ நினைச்சு பாருப்பா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கடா எனக்கு. இதை நினைச்சு பார்த்து நீ ராத்திரெல்லாம் தூங்குனா மாட்டேன்னு கூட தெரியல எனக்கு. பயங்கர சந்தோஷமா இருக்கேன். நீ சும்மா என்னடா கேனத்தனமா பேசுகிற? ஒரு ஃபிகர் வந்து தானே போன் எடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறேன், நான் போஸ்டரை குத்துனேன். கேனத்தனமா கேட்டுக்கிறேன். நீ வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்ததோடா வயிறு எரிஞ்சு செத்துருப்ப. ஏண்டா கோசலத்தை நீ நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்லையா? நியூஸை பார்த்து நான் என்ன பண்ண போறேன் விட? இன்னைக்கு சந்தோஷம் விட சந்தோஷமா இருந்தாலும் நியூஸை பார்த்தேன் அதே பார்த்தேன். ஒரு மனுஷன் என்ஜாய் பண்ண விடுங்கடா. என்ஜாய் பண்ணிக்கோ. நாளைக்கு ஒரு நியூஸ் வரும், அதுவும் பார்த்து சேர்த்து என்ஜாய் பண்ணிக்கோ. ஆடா போடா, வயிற்று பிடிச்சிரு. சும்மா புத்தி சொல்ல வந்துட்டேன். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தா ஒரு பொறுக்காதடா. என் சந்தோஷத்தை மண்ணடி கொண்டதுக்கு எங்கிருந்து வர பாரு. ஆடா போடா. இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை. நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம்.